மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை 2027ஆம் ஆண்டு பிப்ரவரியில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செல்வசரவணன். எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி தற்பொழுது எந்த அளவுக்கு இருக்கு? விவரங்கள் என்ன? தென் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் நிறைவுற்று 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என கூறப்படுகிறது. தென்காசியைச் சேர்ந்த தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தை சேர்ந்த சண்முகராஜா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மத்திய எய்ம்ஸ் நிர்வாக குழுவுக்கு அனுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 2024இல் பணிகள் துவங்கி 33 மாதங்களில் பணிகள் நிறைவடைந்து 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரும் என கூறப்படுகிறது. முதற்கட்டமாக 1118 கோடி அளவிற்கான கட்டுமான பணிகள் துவங்கும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கான கல்விசார் கட்டிடம், நர்சிங் கல்லூரி, மாணவிகள் தங்கும் விடுதி, உணவுக்கூடம், வெளிநோயாளிகள் பிரிவு, சேவை பிரிவு கட்டிடங்கள் ஆகியவை கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையை சேர்ந்த எல்என்டி நிறுவனத்திற்கு கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்தங்கள் முடிவு செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் தற்போது ஆரம்பமாகி செயல்பட்டு வருகின்றது. செல்வசரவணன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.